ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எஸ்எஸ்ஆர் பில்டர்ஸின் ஷேர் வால் காங்கிரீட் ஒர்க்கு. ஷேர் வாலில் எப்படி காங்கிரீட் மிக்சிங் போடுறதுன்னு தான் அந்த வீடியோ பாருங்கள். மிக்சிங் ஆகி போது பாருங்கள். மிக்சிங் ஆகி சும்மா நம்ம தளன்னு நம்ம வந்து மிக்சிங் ஆகி இருக்கணும். நம்ம சிமெண்ட் பால் வந்து எந்த அளவுக்கு வெளியில் வந்து வருதோ அந்த அளவுக்கு நமக்கு அவுட்ரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஜல்லியும் சிமெண்ட் நம்ம எம்சண்டும் சிமெண்ட்டு எல்லாம் வந்து ஒரே கரெக்டான ஒரு ரேஷியோவில் போட்டிங்கன்னா தான் அதனுடைய ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். இது எப்படி ரேஷியோ போடணுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதனுடைய எப்படி இப்போ வந்து காங்கிரீட் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு இதை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் அந்த ஒரு வீடியோ. எப்படி இந்த ஷேர் வால் எந்த மெத்தடில் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு தான் உங்களுக்கு தெரியுது. அந்த சிமெண்ட்டு அந்த பாண்டை பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அந்த சிமெண்ட்டு வந்து நம்ம அதில் போட்டு மிக்சிங் பண்ணுறதுனால எவ்வளோக்கு நம்மளுக்கு வந்து க்யூரிங் ஆகிறது தெரியும். எப்படி மிக்சிங் ஆகுது பாருங்கள். நம்ம வந்து சில பேர் நினைக்கிறேன் வெரியம் சென்ட் அப்படி இப்படி போட்டு ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினச்சிருக்காங்க. நம்ம வந்து கையாலலாம் கிண்டி வரல, ஒன்லி மிக்சர் மிஷினால் தான் கிண்டி போடுறோம். இது இல்லாமல் வைப்ரேட்டர் போடுறோம். வைப்ரேட்டர் எந்த காங்கிரீட் போட்டாலும் நம்ம வைப்ரேட்டர் முக்கியம். எந்த ஷேர் வால்ன்றது முக்கியம் கிடையாது. எல்லா ஒர்க்குங்குமே காங்கிரீட்டுனாவே வைப்ரேட்டர் கண்டிப்பாக போடணும். ஷேர் வாலுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஷேர் வாலுக்கு நம்ம வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். வைப்ரேட்டர் நம்ம கையில் எப்பயுமே கையில் இருக்கும். காங்கிரீட் போட்டாலே வைப்ரேட்டர் நம்ம கையில் இருந்துடும். அதனால் வந்து நம்ம வந்து பாருங்கள், அந்த பாண்டை பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குதுன்னு தெரியும். இதே வெறி நீங்கள் மண்ணெல்லாம் போட்டிங்கன்னா வந்து டாட்டாக அந்த பாண்டிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு நைஃபான ஒரு ஸ்மூத்தான ஒரு தன்மை, ஒரு குழகுழப்பு தன்மை கிடைக்குது பாருங்கள் அந்த பாண்டிலே. இப்போ வந்து நம்ம மேசன் வந்து வைப்ரேட்டர் போட போகிறாங்க. அதை பாருங்கள் எப்படி அந்த வைப்ரேட்டர் போடணும் பாருங்கள். அந்த வைப்ரேட்டர் போடக்குள்ளே என்ன அந்த நம்மளுக்கு போகிற மிக்சிங் ஜல்லி வந்து எந்த அளவுக்கு அந்த பாலை வந்து வெளியில் ஏற்றி அந்த ஃபில்லிங் ஆகுது, ஒரு டைட் ஃபிட்டிங் ஆகுதுன்னு பாருங்கள். வைப்ரேட்டர் இப்போ போடுறது பாருங்கள். அந்த வைப்ரேட்டர் போட அது என்ன ஆகுது பாருங்கள். அது போட அந்த ஜல்லி எல்லாம் ஒரு இடத்துல போய் அதை பாருங்கள் எவ்வளோ ஒரு தளன்னு ஒரு பால் போல் வந்து ஒரு மிக்சிங் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு குழகுழப்பு தன்மை கொடுத்து ஷீட்டை பிரிக்கக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கான ஒரு ஃபினிஷிங் இருக்குது. அதனால தான் இதை வந்து ஷேர் வாலை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பண்ணுற தேவைன்றது நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லின்னு இருக்கோம். டேரெக்டாக பட்டி அப்ளை பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். பாருங்க போட ஒரு இடத்துல போட்டால் போதும், ஃபுல்லாகவே வந்து இது நவுந்து போய்க்கினே இருக்கும். வைப்ரேட்டர் போட எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஏர் சர்க்குலேஷன் இல்லாத அளவுக்கு போகும். வைப்ரேட்டர் ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கு உண்டான ஏர் உண்டான கேப் இருக்காது. இது போட்டு ஃபினிஷிங்கான ஒரு இடம். இது வந்து 10 அடி ஷீட்டு முடிக்கிருக்கோம். நம்மளுக்கு வந்து இப்போ 9 ஷீட் இதுக்கு சீலிங் மட்டும் நம்ம வந்து 9 அடியில் ஓட்டுற மாரி ஆகிருக்கும். ஏன் அந்த 9 அடியில் ஓட்டுற மாதிரினா இது வந்து ஒரு கார் டிரைவருடைய ரூம்ன்றனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. அப்போ தான் நான் ஷேர் வாலில் ஒன்று சம்மந்தமான பில்டர்ஸ் வந்தோம்னா அனைத்து வீடியோவும் கிடைக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். இது எஸ்எஸ்ஆர் பில்டர்ஸின் ஒர்க்கு நடக்கிருக்கு. இது வந்து இந்த வில்லாவில் தான் இந்த ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்குது. நல்லா ஒரு ஜல்லி போயிட்டு இருக்குது. இது வந்து கல் நடுவில் எதிர்க்க வச்சுன்னா ஏரோ கண்ணு, அதாவது ஒரு சேம் லெவலில் வந்து டிஃப்ரெண்ட் கரெக்டான ஒரு இதை வந்து பண்ணுறது. ஒரு ஜாயிண்ட்லாம் இதை வந்து நம்ம வந்து வச்சே ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு அளவு வந்து மாறாமல் இருக்கும். இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கன் பட்டன் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து